வணக்கம் கைஸ். சாம்சங் M40 லான்ச் ஆனதுக்கப்புறம் சாம்சங் M41 பற்றி நிறைய லீக்ஸ் போயிட்டே இருந்தது. நான் ஓரளவு கம்ப்ளீட்டான ஸ்பெக்ஸ் கிடச்சதுக்கப்புறமா வீடியோ போடலாம்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெக்ஸ் லீக் ஆகிடுச்சு. முதல்ல ப்ராசஸர்லேருந்து வருவோம். இதில் ஸ்னாப்ட்ராகன் 730 ப்ராசஸரோடு வரப்போகிறதா சொல்கிறாங்க. வெறும் 730 தான், 730G கிடையாது. ஆனால் ரெண்டுமே ஈக்குவலான ப்ராசஸர் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஸ்னாப்ட்ராகன் 730 பார்த்தீங்கன்னா 8 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண 2.2 GHz கிளாக் ஸ்பீடு கொண்ட ஆக்டோகார் ப்ராசஸர். கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோ 618 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரோடு வந்தால் கண்டிப்பாக போக்கோ X2 ஹெவி காம்படிட்டராக இருக்கும். அப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. அந்த பஞ்ச் ஹோலில் பார்த்தீங்கன்னா 32 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா தருவாங்களாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரும்னு சொல்கிறாங்க. அதில் முதல் கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP பிரைமரி கேமரா. அது சாம்சங் சென்சாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டாவதாக ஒரு 12 MP அல்ட்ராவைட் லென்ஸ், மூன்றாவது ஒரு 5 MP டெப்த் சென்சார் வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேக்கில் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தருவாங்களாம். உங்களுக்கு பேக் பேனல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வரும். அப்புறம் இதோட மெயின் ஹைலைட்டே பேட்டரி தான். அது நிறைய லீக்ஸ் வந்துருச்சு அந்த பேட்டரி பற்றி. ஏற்கனவே 6800 mAh கொண்ட மெகா மான்ஸ்டர் பேட்டரி தருவாங்களாம். அதற்கு ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தருவாங்களா இல்லை 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் தருவாங்கன்னு தெரியல. 10 வாட் சார்ஜர்லாம் தரமாட்டாங்க கன்ஃபார்மாக. கொடுத்தா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் சார்ஜரை. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறம் டைப் சி 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக், 2 4G சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் போகிற ஃபீச்சர்ஸோட வரும்னு சொல்கிறாங்க. சாம்சங் One UI 2.0ல் ஆண்ட்ராய்ட் 10 மேலே ரன் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சர்டிஃபிகேஷன் வெப்சைட்லேயும் லிஸ்டிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ குளோபல் லான்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 நடக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6GB LPDDR4 RAM, 128GB UFS 2.1 ஸ்டோரேஜ் 20,000 ரூபாயிலையும், 8GB RAM, 128GB UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாயிலே வரும்னு சொல்கிறாங்க. இது நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வேறு. நான் சொன்ன ஸ்பெக்ஸு மற்றும் ப்ரைஸோட கரெக்டாக இது லான்ச் ஆனால் போக்கோ X2 மிகப்பெரிய காம்படிட்டரே இது தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.